ஹீரோ வந்து சிக்கன். ஓகே. வில்லன் வந்து யாருக்கு? பச்சை மிளகா. ஆனா வில்லன் எப்படிப்பட்ட வில்லன்? நான் இந்திரன் படத்துல ரஜினி சார் வருவார்ல, வசி, அந்த வில்லன். அவர் தான் ஸ்டோர் ஸ்டீலர். வெல்கம் டு நெக்ஸ்ட் எபிசோட் ஊட்டி. செம்ம ஜாலியா இருக்கு. செஃப் பிரதர், அடுத்த ரெசிபி ரெடி, வாங்க போலாம். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ்ஜ சமையல்காரனாவே மாறிட்டான். பிரதர், இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். ப்ரோ சொல்லுங்க பிரதர். நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஆமா, நல்லா சில்லுன்னு இடத்துக்கு வந்தாச்சு. கரெக்ட். சரி, என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? வந்து நம்ம பச்சை மிளகா சிக்கன் ஒன்று பண்ண போறோம் பிரதர். நல்ல கிளைமேட்டுக்கு ஆமா, சுருக்குன்னு இருக்க மாதிரி செமையா இருக்குங்க. நீங்க நிறைய பக்கம் பச்சை மிளகா சிக்கன் சாப்பிட்டுருப்பீங்க. அது ஒரு ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் பச்சை மிளகா சிக்கனா இருக்கும். நீங்க டேஸ்ட் பார்த்து ஹானஸ்ட் ஃபீட்பேக் கொடுங்க. ஆனா நான் சில விஷயம் கேள்விப்பட்டேன். ஓகே. இந்த ரெசார்ட்ஸ்க்கு வந்த உடனே வந்து நிறைய பேர் கேட்பாங்க பச்சை மிளகா சிக்கன். ஆமா, அது ஒரு ஹைலைட் ஆயிடுச்சு. ஆமா, இது என்னோட ஓன் ரெசிபிங் பிரதர். அது ரொம்ப கேஷுவலா உருவானது. பட் அது எனக்கே ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் வந்து பச்சை மிளகா சிக்கன். சூப்பர். தேவையான பொருட்கள் சொல்றீங்களா? சொல்லிடுறேன் பிரதர். ஓகே. ஸோ இந்த பச்சை மிளகா சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சிக்கன் 1.5 கிலோ, கீ 200 கிராம்ஸு, கார்லிக் 300 கிராம்ஸ், பச்சை மிளகா 300 கிராம்ஸ், 12 க்ரீன் சில்லி ஸ்லிட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கணும். லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், டார்க் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சக்தி மசாலா மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் பிரதர்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த 300 கிராம்ஸ் ஆஃப் பூண்டையும் 300 கிராம்ஸ் ஆஃப் க்ரீன் சில்லியும் உரல போட்டு இடிக்க போகிறோம். அப்போ என்னங்க இங்கே இடிக்க வேணாங்க பிரதர், நம்ம உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், வியூ பார்த்துட்டே அடிக்கலாம். போகலாங்களா? போகலாம். நல்ல குளிர், செமையாக இருக்காங்க பிரதர். சில்லுன்னு இருக்கு. இப்போ என்ன பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வருதுங்க? அந்த ரஜினி பாட்டு இருக்குல்ல, அடிக்குது குளிரு. இடிச்சிடலாங்க பிரதர். இடிச்சிடலாமே, போடுங்க. நல்ல காரசாரமா பச்சை மிளகா போட்டு நல்லா இடிக்கிறோம். செம்ம லொகேஷன் கொண்டு வந்திருக்கீங்க. சொன்ன மாதிரி கூட்டு விட்டுறாங்க பிரதர். இந்த சைடு மலையா இருக்கு, இந்த சைடுல பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணாடமா இருக்கு, இந்த சைடுல கேம் விளையாடாம இருக்கு, இந்த சைடுல பார்த்தீங்கன்னா மரங்களா இருக்கு. அப்பப்பா கொடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் கொடுத்து வச்சுங்க பிரதர். இந்த பச்சை மிளகா இடிக்கிறது பார்க்கணும் அப்படி கொஞ்சம் குறகுறன்னு இருக்கணும் பிரதர். பச்சை மிளகா அது ரெண்டுமே குறகுறன்னு இருக்கணுங்க, ரொம்ப நைஸாக இடிக்கக்கூடாது. சரி, ஓகே. அப்புறம் இந்த ரெசிபி பொறுத்த அளவுக்கு எனக்கு தேங்க்ஸ் பிரதர் ஃபார் ஹெல்பிங். நான் இடிக்கிறேன், சொல்லுங்க. இந்த ரெசிபி பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஒரு கேஷுவலாக உருவானது தான். வீட்டில் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன், எதுவுமே இல்லை, பச்சை மிளகா மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் யூஸ் பண்ண இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதை வச்சு செய்ய ஆரம்பிச்சேன். செமையா வந்துச்சு. அப்படியே அதை SOP கிரியேட் பண்ணி ஹோட்டல் கொடுத்து செய்ய ஆரம்பிச்சேன். வெரி குட். இப்போ இந்த பச்சை மிளகா இடிச்சு போதும்ல? போதுங்க போதுங்க. அப்படியே இதில் மாற்றலாமா? நான் மாற்றிடலாங்க பிரதர். அடுத்தது பூண்டு போடுங்க. பூண்டு நீ போடுங்க. இது அப்படி நைஸாக அடிக்கணுமா? இது குறகுறன்ட்டுங்க. சரி, பச்சை மிளகா இடிச்ச மாதிரி குறகுறன்னு. போதும். அது போதும். இந்த பக்கம் போதும்ல? போதும். ஓகே. சரி, இதுக்கப்புறம் நம்ம பேக் டு கிச்சனா? ஆமாம், எடுத்துகிட்டு போகலாங்க பிரதர். வாங்க போகலாம். தேங்க்யூ. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் வந்து கீ 200 ml ஆஃப் கீங்க. ஓகே. 200 ml நெய். ஆமாங்க பிரதர். என்ன காரணம் நெய் மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு? அதுதான் ஃப்ளேவர் என்ஹான்சருங்க. நம்ம ஆயிலே யூஸ் பண்ண போகிறது இல்லை. கம்மி எடுத்து போடுறேன். அவ்வளோதான். இல்லை டன்னுங்க பிரதர். இன்னும் கொஞ்சம் போடுங்க. இந்தாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நெய் கொஞ்சம் காயிட்டுங்க. காஞ்சோன்னா நம்ம அங்கே இடிச்சுட்டு வந்தோம்லங்க, பூண்டும் பச்சை மிளகாய் அது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இது 300 கிராம்ஸ் ஆஃப் பச்சை மிளகாய் அம்மியில் அடிச்சது. அதாவது இந்த உரல் அடிச்சது. சாரி. நெடி. ஆமாங்க, நெடி இருக்கும். அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கிறேன். என்னங்க அப்படியே எப்படிங்க வாஷ் பண்ணிக்கலாம்? ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இந்த 1.5 கிலோ சிக்கனுக்கு வந்து 300 கிராம் வந்து பச்சை மிளகாய் போடுறோம். ஆமாங்க. இந்த பச்சை மிளகாய் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நானே சொல்லியிருக்கேன், அதிகமான பச்சை மிளகாய் எடுக்கும்போது காரம் வந்து இந்த வயிறு எரிச்சல். ஆக்சுவலாக அது வந்து ஒரு மித்துங்க பிரதர். பச்சை மிளகாய்னால அல்சர்லாம் கிரியேட் வராது. பச்சை மிளகா வந்து டைஜஷனுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேன். பச்சை மிளகாயில் வந்து ஆரஞ்சை விட விட்டமின் சி டபுள் மடங்கு இருக்குது. இப்போ ஒரு 100 கிராம் ஆஃப் பச்சை மிளகா எடுத்துட்டிங்கன்னா அதில் 102 mg ஆஃப் விட்டமின் சி இருக்குது. வேற ஆரஞ்சு 100 கிராமில் 50 mg ஆஃப் விட்டமின் சி தான் இருக்குது. ஸோ இதில் அதிகமாக இருக்குது பச்சை மிளகாவில் விட்டமின் சி இருக்குது. இப்போ இன்கேஸ் அப்படி எனக்கு காரமாக ஆயிடுச்சு, நான் சாப்பிட்டேன், அப்போ அந்த டைமில் எப்படி என்ன பண்ணுறது? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க. இது எங்கள் அம்மா சொன்னது. ஸோ நீங்கள் பச்சை மிளகா சாப்பிட்டு காரம் ஆச்சுன்னா நீங்கள் சாப்பிட வேண்டியது பாலோ தயிரோ மட்டும்தான்.
ஓகே அப்படி சாப்பிட்டா அது உங்களுக்கு உடனே அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். வெரி குட் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. இப்போ இந்த பச்சை மிளகாவும் அந்த பூண்டு போடுறீங்களே, ஆமாங்க. அது எப்படி நல்லா வதங்கணுமா? ஆமாம், நல்லா வதங்கணுங்க. அந்த பச்சை வாசம் போகணுங்க. ஒரு 5 minutes ஆச்சு வதங்கணுங்க. சரி, அப்போ எனக்கு 5 minutes. ஆமாங்க. எனக்கு காமிங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா உள்ள போடும்போது நெடி பயங்கரமாக இருந்தது. அந்த நெய்யில் வதக்கும் போது அந்த தெரியல. இன்னொரு விஷயம், நெய் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், வெரி குட் கொலஸ்ட்ரால் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நல்லா வரதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி. நம்ம வதக்கிட்டு காமிக்கிறீங்களா? ஷூருங்க பிரதர், ஷூருங்க. ஓகே, இந்த பச்சை மிளகா நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. ஆமாங்க. போதுமா என்ன வதங்கணுமா? நல்லா போதுங்க பிரதர். ஸ்மெல் எப்படி இருக்குங்க? நல்ல கமகமான ஒரு வாசம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? கிரீன் சில்லி 12 நம்பர் அதை ஆட் பண்றோம். 12 நம்பர் கரெக்டா கவுண்ட்ல சொல்றீங்க? ஆமாங்க பிரதர். 1 கிலோக்கு 8, 1.5 கிலோக்கு 12. எல்லாம் மெஷர்மென்ட் எல்லாம் மெஷர்மென்ட் நாங்க செட் பண்ணிட்டோம். ஆக்சுவலா ஹோட்டல்ல பண்ணும்போது இந்த மாதிரி SOPs வெரி இம்பார்ட்டன்ட். 100% ஏன்னா ஹோட்டல் ரன் பண்ணும்போது ஆமா, அந்த ரெசிபி வந்து கரெக்டா வந்து எப்பவுமே we have to give the same tasteங்க. ரைட். ஸோ நாங்கள் எங்களோட மெனு இருக்க எல்லா ரெசிபிக்குமே we have SOPs. வெரி குட், நல்ல விஷயம். இப்போ நம்மளோட இந்த அக்காடா ஹைலாண்ட் ஹோட்டல் இருக்குல்ல, இங்க வேற என்ன ஸ்பெஷல்? இங்கே நம்மளோட வியூ குளூர் ஸ்பெஷல் சொல்றாதீங்க, எனக்கு வந்து நடக்குது. குளூர் ஸ்பெஷல் தான். இங்கே நம்மளோட வியூ வந்து we have a 360 degree mesmerizing view. இங்கே we don't sell a room with a view, we sell a view with a room. ஓகே, ஸோ this is our USBங்க. எனக்கு வந்து வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ரொம்ப தேங்க்ஸுங்க பிரதர். அது சிக்கன் போடலாமா? சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பீஸாக கட் குட்டி பீஸாக கட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் பெரிய பீஸ் போடலாமா? இல்லை, நாங்கள் சின்ன பீஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சிக்கன் போடாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே கிளறி சிக்கனையும் பச்சை மிளகாயும் ஒரு பந்தம் உருவாக்குறோம். எத்தனை பேர் வீட்டில் பண்ணிருக்கீங்க தெரியல பச்சை மிளகா போட்டு. ஆனால் உண்மையாகவே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். சால்ட் போடலாமா இப்போ? போட்டுடலாங்க. 300 ml தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம வேக வைக்கணுங்க. க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி வேகணுங்க. ஒரு 5 to 10 minutes வேகணும் சிக்கன். இது கொஞ்சம் கலர்ட்டி இதுலேருந்து தண்ணி விடுங்க. அந்த தண்ணி விடுற நேரத்தில் 300 ml வாட்டர் ஆட் பண்ணி. அப்போ எந்த ஸ்டேஜ் வந்தால் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். தண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த சிக்கன் 2 நிமிஷம் வதங்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்க. இப்போ லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்குது. நல்லா தண்ணி விட்டுச்சுங்க பிரதர், அருமையாக விட்டுருச்சு. அந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஆமாங்க. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணுறோமா திருப்பி? ஆமாங்க பிரதர். அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள். ஆமாங்க. இந்தாங்க நம்மக்கிட்ட இருக்க சக்தி மஞ்சத்தூள். இந்தாங்க. போதுமா? அது மஞ்சத்தூள் போதுங்க. ஆனால் இதில் வேற எந்த ஒரு பொடியும் இல்லைல்ல? எதுவும் கிடையாது. மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா எதுவுமே இல்லை. நத்திங். இதில் மெயின் ஹீரோ வந்து சிக்கன். ஓகே. வில்லன் வந்து யாருக்கு? பச்சை மிளகா. ஆனா வில்லன் எப்படிப்பட்ட வில்லன்? நான் இந்த படத்துல ரஜினி சார் வருவார்ல, வசி, அந்த வில்லன். அவர் தான் ஸ்டோர் ஸ்டீலர். தண்ணி ஊற்றிடலாங்க. ஆமா, இன்னும் கொஞ்சம். டன். ஸோ இதுக்கப்புறம் நல்லா வேக வைக்கிறோம். அந்த சிக்கன் நல்லா வெந்து நல்லா வாசம் கமகமன்னு தூக்குது. நெய் விட்டு செமையா இருக்கு பாருங்க. அந்த பச்சை மிளகா ஒன்னோட ஒன்று சேர்ந்துருக்கு. எக்ஸாக்ட்லி. அடுத்ததுங்க பாரு, நம்ம சோய் சாஸ், டார்க் சோய் சாஸ், லெமன் ஜூஸ், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி அது போடலாமா? ஆமா, நீங்க கேட்ட மாதிரி சோயா. ஆமாங்க பிரதர். ஒரு டார்க் சோயா சாஸ் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த இடத்துல சோயா அதுக்காக யூஸ் பண்றோம். இன்னொரு 1/4 டேபிள் ஸ்பூன். 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஆமாங்க. டார்க் சோயா சாஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? பிரதர், இந்த டார்க் சோயா சாஸ் வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்சர் தான். ப்ளஸ் இதில் ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் செய்யும்போது உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸு. எவ்வளோ போடுறோம் லெமன் இதில்? ஒரு லெமன் போட்டால் போதும். அப்போது நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுவோம். ஒரு லெமன், அதாவது புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி போடலாம். ஆமாம். ஏன்னா முதல்ல லெமன் ஆட் பண்ணி குக் பண்ணக்கூடாது, அது பிட்டர்னஸ் கொடுத்துரும். ஸோ லெமன் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்புறம் இறக்கிடலாம். இன்ஃபர்மேஷன். இறக்குறதுக்கு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் கடைசியாக தலைவரை. ஆமாம், ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். கரைச்ச பக்குவம் இந்த மாதிரி தான். ஆமாங்க மேடம். முடிஞ்சால் நீங்கள் வந்து இது நல்லா தின்னாவே கரைச்சி வச்சுக்கோங்க. திக்காக கரைச்சினா போட்ட உடனே திக்காயிடும்ல? ஆமாங்க மேடம். போதுமா? போதுங்க ஊற்றிடலாமுங்க.
டன். வீட்டில் வந்து இல்லை இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிலே எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கார்ன்ஃப்ளவர் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்ட பிறகு எவ்வளோ குக் பண்ணுறோம்? ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸுங்க, அவ்வளோதான். அதை போட்டோன்னே திக்க ஆரம்பிச்சிடும். திக்காகுது பாருங்க. டேஸ்ட் பண்ணலாங்க, சரி ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாம். பார்க்கலாம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. கூட வந்து உங்களுக்கு நான் இட்லி கொடுக்குறேன். நீங்கள் இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் தொட்டு சாப்பிட்ருப்பீங்க. இந்த பச்சை மிளகாய் சிக்கனை தொட்டு சாப்பிட்டு பாருங்க, சொர்க்கத்தின் பக்கம் போயிட்டு வருவீங்க. இது வந்து அந்த அந்த மிளகாயெல்லாம் அப்படியே கரைஞ்சி தொக்கு மாதிரி வந்திருக்கு. ட்ரூ. ஜம்முன்னு இருக்கு. காரம் இருக்காதுங்களே? காரம் இல்லை. இதில் 300 கிராம் பச்சை மிளகாய் போட்டு இதில் ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா அந்த நெய்யில் குக் பண்ணுறோம்ல, அந்த நெய்யில் குக் பண்ணால் அந்த காரத்தை சுத்தமாக சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இன்னொன்று அந்த கார்ன்ஃப்ளவர் லைட்டாக அந்த அந்த ஒற்றை பக்குவம், அந்த ஜெல்லி ஃப்ளேவர் கிடைக்கும், ஒரு மைல்டான புளிப்பு தன்மை. கரெக்ட். இதை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா இது இந்த மழை காலத்தில், ஆனால் இந்த இடத்துக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ரெசிபி இது. ஏன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும், காரசாரமாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அப்போ சாப்பிடும்போது வாயில் நாக்கு ஊறும் சாப்பிட சாப்பிட, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இன்னொன்று வந்து இட்லியில் இந்த காற்றுக்கு அப்படியே பஞ்சு போட ஆடும். எப்படி இட்லி? இட்லி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷுங்க. பட் அந்த சிம்பிளான டிஷ்ஷையும் செம பர்ஃபெக்டாக பண்ணலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதாவது இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி நீங்கள் காட்ட முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரியலி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்ங்க சார். நாட்டுக்கோழிலையும் இதை செய்யலாம். நாட்டுக்கோழியில் நாட்டுக்கோழி செஞ்சால் இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப என்ஹான்ஸ்டாக செமையாக இருக்குங்க. இதே மெத்தடு வேக வச்ச சிக்கனை தூக்கி போடுறோம், இந்த தண்ணிக்கு போல அந்த வேக வச்ச தண்ணி. சிம்பிள். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. காரமாக இருக்குமா கேட்டினா காரம் இருக்காது, ஒரு மைல்டான காரம். அல்டிமேட் பார்த்தீங்கன்னா அந்த நெய்யோட அந்த டேஸ்டோட சாப்பிட்றதுக்கு சூப்பர். ஃபோன் நம்பர் கொடுத்தாருங்க. அக்கார்ட் ஹைலாண்ட் ஹோட்டல் ஊட்டி. கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து 8939856403, 8939856408. நீங்கள் வரும்போது சாப்பிட்டு பார்த்துட்டு பச்சை மிளகாய் சிக்கன் கேட்டு சாப்பிட்டு எனக்கு ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு இடத்துல இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி பார்க்கலாம். பாய். தேங்க்யூ. பாய்ங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு. தேங்க்ஸ். அந்த இட்லிக்கும் பஞ்சு மெத்தையில் போய் அந்த மாதிரி இருக்குது. தேங்க்ஸ். ரியலி தேங்க்யூ.